குழந்தைங்களுக்கான மட்டன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 8+ மந்த்ஸ் இருக்க பேபிஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாங்க. அவங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், மசில் போன் ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். டைஜஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2-3 சின்ன வெங்காயம் வந்து அதை நசுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 1/4 தக்காளி, 1/4 டீஸ்பூன் சீரகம் தூள் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றதால சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பெப்பரும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. ஸோ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் பெப்பரும் காரமாக இருக்கும். அதை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேண்டாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து குக்கரில் வந்து ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. நல்லா வேக விட்டுருங்க. அந்த மட்டன் இது அந்த காய்கறி போட்டோம் பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி, இது எல்லா எசன்ஸுமே அந்த தண்ணியில் இறங்கிடும். ஒரு ஃபில்டர் வச்சு இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட டேஸ்ட் எல்லாமே இப்போ இந்த சூப்பில் இருக்கும். இதை வந்து நீங்கள் சூப்பாகவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இட்லியில் கூட நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி ஒயிட் ரைஸ்லையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயுமே 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.